ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் தான் வந்திருக்கோம். இந்த ஊரே ரொம்ப பசுமையாக அழகாக செழுமையாக இருக்குங்க. கண்ணுக்கு ரொம்ப இதமாக இருக்குது இங்கே இருக்க சீனரிஸ் எல்லாமே. அப்படியே போனோம்னா 2 பக்கமும் மரம், சுற்றி மலை அண்டு பசுமையான விவசாயங்கள் நிலம்னு ரொம்ப ஊரே அழகாக இருக்குங்க. நம்ம இப்போ இங்கே ஃபேமஸாக இருக்க ஒரு தேங்காய் பால் கடைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கடை 1979லேருந்தே இவங்க நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே ரோஸ் மில்க், பாதாம் மில்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பால் வந்து தேங்காயிலேருந்து எடுத்த பால். இதில் தான் உங்களுக்கு ரோஸ் மில்காக இருந்தாலும் தேங்காய் பாலாக இருந்தாலும் போட்டு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு பாக்கெட் 20 ரூபாங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அப்படியே ரோட்டில் அழகாக ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இங்கே குதிரையெல்லாம் ஒவ்வொன்றா ஓட விட்டு எப்படி ஓடுதுன்னு பார்த்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. குதிரை பார்க்குறதுக்கு, 2 சைடும் மரம் பார்க்குறதுக்கும் செமையாக இருந்தது. இந்த பிளேஸ்லலாம் முன்னாடி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இப்போ எல்லாமே செட்டு போட்டு எடுக்கிறதுனால இங்கெல்லாம் யாருமே வரதில்லைன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நாங்கள் வண்டியை விட்டு இறங்கி நாங்கள் அப்படியே குதிரையில் பார்க்கலான்ட்டு வண்டியை விட்டு இறங்கி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மக்கள், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குண்டேரிப்பள்ளம். இது ரொம்ப ஒரு ஹிடன் ஸ்பாட்டுங்க. இங்கே ஈரோடில் இருக்க நிறைய பேர்த்துக்கு கூட இந்த ஹிடன் ஸ்பாட் தெரியாது. ஈவினிங் டைமில் வந்தால் நம்ம ஃபேமிலி கூட இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா மலை அண்டு இந்த குண்டேரிப்பள்ளம் டேம் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே மலை தாங்க இருக்குது. இந்த மலையிலலாம் வீரப்பன் கூட வந்துட்டு போயிருக்காருங்கிற மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க. ஈவினிங் டைமுக்கு மேலே இங்கே வந்து தண்ணி குடிக்க வந்து ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்லாம் வரும். நம்ம லக்கு இருந்தால் நம்ம பார்க்கலாங்க. நாங்கள் போனப்போ கீரிப்புள்ள ஒரு 4-5 கீரிப்புள்ள தண்ணி குடிச்சே விளையாண்டுட்டு இருந்தது. மான் கூட இங்கே பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மான், யானை இதெல்லாமே நம்ம லக்கு இருந்தால் தான் பார்க்கலாங்க. அது வர டைமுக்கு நம்மளும் வந்தோம்னா நம்மளும் அதை பார்த்துட்டு போகலாம். இங்கே டேம்லேருந்து இறங்கி அப்படியே அந்த கரை ஓரமாக போனோம்னா இங்கேயே இந்த ஏரி மீன்லாம் பிடிச்சி தராங்க. ஆனால் இங்கே தான் வந்து வாங்குவாங்க போல். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உடனே பிடிச்சி உடனே மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்படியே ஜாலியாக வியூவை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படியே பொறுமையாக நடந்து டேம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எண்டுக்கே வந்துட்டோம். இந்த எண்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு பாட்டி வந்து மாங்காய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட மரத்துலேருந்தே பறித்த மாங்காவாம். நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.